மேம் ஏப்ரல் 1 பங்குனி உத்திரம் வருது. பங்குனி உத்திரம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியலாம். ஆனாலும் நீங்க ஸ்பெஷலா நிறைய விஷயங்கள் வச்சிருப்பீங்க. சொல்லுங்க மக்களுக்கு பங்குனி உத்திரம் எப்படி, என்னென்ன விசேஷம், எப்படி கும்பிடலாம், என்னென்ன வழிபாடுகள் கொஞ்சம் சொல்லுங்க மேம். பங்குனி உத்திரம்னாவே நம்ம கோயில்கள்ல விசேஷமா இருக்கும். அன்னைக்கு காலையில இருந்து இரவு வரைக்கும் கோயிலா நம்ம போவோம். எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா அந்த திருக்கல்யாணம் நடக்கும், நிறைய உற்சவம் நடக்கும். தெய்வங்களுக்கு திருமணம் நடந்தது அன்னைக்குதான், பங்குனி உத்திரம் அன்னைக்கு. முருகப்பெருமானுக்கு, சிவபெருமானுக்கு, ஸ்ரீராமருக்கு எல்லாருக்குமே திருமணம் நடந்தது பங்குனி மாதம் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்த அந்த நாள். நமக்கு பண கஷ்டம் இருக்கு, சங்கடங்கள் இருக்கு, மன வருத்தம் இருக்கு, இல்ல திருமண தடை, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அது நமக்கு சரியாகணும்னா இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமியை நம்ம தவறவே விடக்கூடாது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல் ஒன்றே ஒன்று தாங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒன்றுமே இல்லைங்க, வர்றவங்களுக்காக அவங்க ₹1 காயின் எடுத்து உங்கள் பேர் சொல்லி நீங்கள் குணமாகணும் சீக்கிரமானு எடுத்து சாமிக்கிட்ட முடிஞ்சு வச்சு நீங்கள் குணமாகி சீக்கிரமாக போனதுக்கப்புறமா அந்த ₹1 காயின் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுவாங்க. இதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். எங்கள் டாக்டர் நித்யா மேம் வந்து சித்தாவில் MD PhD முடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க சித்தர் வழிபாடு ஜாஸ்திங்க. இங்கே உள்ளே வந்தாலே ஒரு வைப்ரேஷன். நீங்கள் என்ன ப்ராப்ளம், கிட்னியாக இருக்கட்டும், லிவர் ப்ராப்ளமாக இருக்கட்டும், சுகர் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை புதுசாகவே ஒரு ப்ராப்ளத்தை கூட நாங்கள் பார்த்தோம், அதையுமே குணப்படுத்திட்டாங்க. யாருமே குணப்படுத்த முடியாது, இது அப்படிதாங்க, இதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அமிச்சவங்களையே நான் எங்கள் மேம் வந்து 4 மாதத்தில் 4 வருஷம் ப்ராப்ளத்தில் இருந்தவங்கள 4 மாதத்தில் குணமாக்குனாங்க. அதை நானே அவங்ககிட்ட வீடியோவில் பேசும்போது அவ்வளோ அழுதாங்க, என்கிட்ட ஆனந்த கண்ணீரே வடித்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, என்ன ப்ராப்ளம்னாலும் டோன்ட் வரி, கவலையே படாதீங்க. எங்கள் நித்யா மேம்கிட்ட வாங்க, எல்லாம் செக், ஒன்றுமே இல்லைங்க, எங்கள் நாடி பிடிச்சே பார்த்து எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க, கரெக்டாக உங்களுக்கு குணமாக்கிடுவாங்க. ஓகேவா? அது இங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன். அடுத்தது தாம்பரம் பிரான்ச்சில் இங்கே நியர்பை வர முடியாதவங்க, தாம்பரம் செங்கல்பட்டு சைடில் இருக்கிறவங்களுக்காக தாம்பரமில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து இங்கே வந்தால், இங்கே ஆதம்பாக்கம் வரனாலும் சரி, நீங்கள் தாம்பரம் பிரான்ச்சுக்கு வரதா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கி எத்தனை மணிக்கு எப்போ வராங்கன்னு கேட்டுட்டு வாங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே பக்கத்தில் இல்லைங்க, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேங்க, இந்தியாவில் இருக்கேன், இல்லை வெளி மாநிலத்தில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், டோன்ட் வரிங்க. நீங்கள் இதுலேருந்து இந்த ஆன்லைன்லேருந்து நம்பர் எடுத்து அவங்கக்கிட்ட நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயும் பேசலாம். இங்கேருந்து மெடிசன் வந்து வெளிநாடு வரைக்கும் போகுது, எல்லா கண்ட்ரிக்கும் இங்கேருந்து எங்கள் மெடிசன் போகுது. எல்லா தமிழ்நாட்டிலேருந்து, இந்தியாவிலேருந்து, வெளிநாட்டிலேருந்து எல்லாருக்கும் மெடிசன் போகுது. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. வீடியோவில் எடுத்து நம்பர் எடுத்து மேமை காண்டாக்ட் பண்ணி நேரில் வர முடிஞ்சால் வாங்க, இல்லைன்னா ஆன்லைன்லேயே பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ ஒரு முக்கியமான டாப்பிக்கில் நம்ம மேமை சந்திக்கலாமா? வாங்க, அவங்களே சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன் மேம். மேம் ஏப்ரல் 1 பங்குனி உத்திரம் வருது. பங்குனி உத்திரம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியலாம். ஆனாலும் நீங்க ஸ்பெஷலா நிறைய விஷயங்கள் வச்சிருப்பீங்க. சொல்லுங்க மக்களுக்கு பங்குனி உத்திரம் எப்படி, என்னென்ன விசேஷம், எப்படி கும்பிடலாம், என்னென்ன வழிபாடுகள் கொஞ்சம் சொல்லுங்க மேம். பங்குனி உத்திரம்னாவே நம்ம கோயில்கள்ல விசேஷமா இருக்கும். அன்னைக்கு காலையில இருந்து இரவு வரைக்கும் கோயிலா நம்ம போவோம். எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா அந்த திருக்கல்யாணம் நடக்கும், நிறைய உற்சவம் நடக்கும். ஏன்னா தெய்வங்களுக்கு திருமணம் நடந்தது அன்னைக்குதான், பங்குனி உத்திரம் அன்னைக்கு. முருகப்பெருமானுக்கு, சிவபெருமானுக்கு, ஸ்ரீராமருக்கு எல்லாருக்குமே திருமணம் நடந்தது பங்குனி மாதம் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்த அந்த நாள். ரொம்ப சிறப்பு இல்ல? ஸோ அப்போ நம்ம எல்லா கோயிலுக்கு போனாலும் ரொம்ப விசேஷமா இருக்கும். நம்ம குழந்தை பருவத்தெல்லாம் போகும்போது ஜாலியா திருவிழா, பங்குனி உத்திரனாவே சொல்லவே வேண்டாம், முருகர் கோயில்லாம் பெரிய திருவிழா நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம ரொம்ப ஹாப்பியா கொண்டாடுவோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சங்கடங்கள், கஷ்டங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அதுதான் இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம வந்து காலையிலே வீட்டில் வந்து பூஜை செய்யறது ரொம்ப முக்கியம். காலையில நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பௌர்ணமி இல்லையா அன்னைக்கு? ஸோ வீடு நல்லா சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையெல்லாம் நம்ம மாலைகள் போட்டு அதை வெண்மை நிற மலர்கள் வைத்து வழிபடுறது சிறப்பானது. ஸோ வழிபாட்டிற்கு நம்ம வந்து பொங்கல்
கல்கண்டு பொங்கல் செஞ்சு வைக்கும். ஓ ஸோ பௌர்ணமின்றதுனால சந்திரனுக்கு ரொம்ப பிடித்தது அப்படின்னு சொன்னா கல்கண்டு பொங்கல் செய்து காலையிலேயே நம்ம நல்ல பூஜை முடிச்சிட்டு மனதார வேண்டிட்டு வர்றது சிறப்பான ஒன்று. அன்றைக்கு மாலை தான் நமக்கு வந்து விசேஷமான ஒரு பூஜை பரிகார முறைகள் எல்லாமே இருக்கு. நமக்கு பண கஷ்டம் இருக்கு, சங்கடங்கள் இருக்கு, மன வருத்தம் இருக்கு, இல்ல திருமண தடை, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அது நமக்கு சரியாகணும்னா இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமியை நம்ம தவறவே விடக்கூடாது. ஸோ ஈவினிங்ல நல்லா குளிச்சுட்டு நல்ல ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்துட்டு மாலை நேரத்துல அந்த சந்திரன் வருவார். பௌர்ணமி நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அப்ப சந்திரன் தெரியக்கூடிய இடத்துல மொட்டை மாடியில நம்ம நல்லா அந்த தண்ணியை வச்சுட்டு கண்களை மூடி நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ சந்திரனை நோக்கி நம்ம வந்து நல்ல ஒரு வழிபாடு செய்யணும். கண்களை மூடி நேரா உட்கார்ந்துட்டு மனதை அமைதியா வச்சுட்டு சந்திரன் கிட்ட நமக்கு என்னென்ன வரங்கள் வேண்டுமோ, நம்மளுடைய குழந்தைகளோட கல்வி, நிறைய பேருக்கு மைண்ட் அப்செட்டாவே இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ் இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு, தெளிவான ஒரு சிந்தனை கிடையாது, கான்சென்ட்ரேஷன் கிடையாது. ஸோ எனக்கு தெரிந்த ஒரு சிந்தனை ஞானம் வரணும் அப்படின்னா சந்திர பகவானை வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். பங்குனி உத்திரத்து அன்னைக்கு அந்த தண்ணீரை வச்சுட்டு தண்ணீருக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்துட்டு நல்லா ஆழ்ந்த ஒரு பிரார்த்தனை நம்ம வைக்கணும். அப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக. இந்த மந்திரத்தை 21 முறை, உங்களால எத்தனை முறை தான் 101 முறை கூட சொல்லலாம். ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை நல்ல மனதார சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த தண்ணீரை நம்ம குடிக்கணும். யாருக்காக அந்த பிரார்த்தனை நம்ம செய்யறோமோ அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ முதல்ல அதை குடிக்கும்பொழுது நம்ம மனமும் உடலும் குளிர்ச்சி நிலையை அடையும், குளிரும். அப்ப அந்த தண்ணியை நம்ம குடிச்சிடணும். அப்ப யாருக்காக வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே அதை நம்ம கொடுக்கலாம். அதை முடிச்சுட்டு அன்னைக்கு விசேஷமே என்னன்னா வஸ்திர தானம் அப்படின்னு சொல்றது. ஸோ நம்ம வீட்டுல சுமங்கலி பெண்களுக்கு 5 பேருக்கோ 7 பேருக்கோ நம்மளால எத்தனை பேருக்கு தானம் கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து மாலை நேரத்துல நம்ம இந்த பரிகாரத்தை செய்யலாம். என்னன்னா அந்த 5 பேர் இருக்காங்களா, அதுல வந்து ஒரு குட்டி குழந்தை இருந்தா நல்லது, பெண் குழந்தை. 10 வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை, கன்னியா குழந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா? குழந்தை வந்து ரொம்ப நம்ம வீட்டுல இருக்கிறது ஒரு, அதுவும் பெண் குழந்தைன்னு சொல்றதே ஒரு பெரிய செல்வம். வீட்டுல மகாலட்சுமி இருக்கிற மாதிரி இல்லையா? அந்த குழந்தைக்கு நம்ம வந்து வஸ்திரதானம் கொடுக்கும்பொழுது குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி என்ன, அவங்களுக்கு பட்டு பாவாடை சட்டை பிடிக்குதா, ஃப்ராக் பிடிக்குதா, என்னவோ நம்ம கேட்டுட்டு, அதாவது நம்ம கொடுக்குறோம், வாங்கக்கூடியவங்க மனம் வந்து சந்தோஷமா அவங்க அதை வாங்கிட்டு போகணும். அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அந்த 5 பேருக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா கால் நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா, மஞ்சளால கால் முழுவதும் நம்ம வந்து மஞ்சளை வந்து தடவிடும். காலில் நல்லா அப்ளை பண்ணிட்டு குங்குமம் வைத்து பூக்கள் வைத்து காலை நல்லா தொட்டு கும்பிட்டுட்டு அவங்களுக்கு நம்ம இந்த வஸ்திர தானம் கொடுக்க போறோம். இதுல நம்ம வந்து ஒரு சாரி, ஒரு புடவையோட கண்டிப்பா நம்ம ஒரு பிளவுஸ் பீட்டும் வச்சு கொடுக்கணும். ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு அதுல கண்டிப்பா பாத்தீங்கன்னா வெற்றிலை, பாக்கு, மஞ்சள் கிழங்காக வைக்கணும். மஞ்சள் கிழங்கு, தாலி சரடு, வளையல், இது எல்லாமே வைத்து நம்மளால முடிந்த அளவுக்கு பணம் 101 ரூபாயோ 501 ரூபாயோ வச்சு ஒவ்வொரு சுமங்கலி பெண்களுக்கும் நம்ம கொடுக்கணும். ஸோ கொடுத்து அவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது அன்றைய தினம் சிறப்பு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பங்குனி உத்திரத்து அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு பரிகார முறை. இது வேண்டுதல், நம்ம என்ன வேணாலும் வேண்டுதல் வச்சுக்கலாம். செல்வம் பெருகணும், வீட்டில் கல்வி வந்து குழந்தைகள் நல்லா படிக்கணும், ஞானம் வரணும், இருக்கிற எல்லா கஷ்டங்கள் சங்கடங்கள் தீர்ந்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்திற்கும் இது ரொம்ப முக்கியம். சந்திர பகவான் அப்படின்னு சொல்றது சித்த மருத்துவத்துல நம்ம மருந்துகளே பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய மருந்துகளே நிறைய இருக்கு. அப்போ எல்லாத்துக்குமே கல்வியில இருந்து உடல் ஆரோக்கியத்துல இருந்து சந்திர வழிபாடு ரொம்ப முக்கியம். பங்குனி உத்திரத்தன்னைக்கு வரக்கூடிய பௌர்ணமி அன்றைக்கு இந்த வழிபாட்டு முறை இது செய்யறது, அவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் தான், இந்த பெண்கள் கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குறதும் ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாட்டு முறை. இதுதான் பங்குனி உத்திரம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு வீட்டில் இந்த பூஜை முறைகள் எல்லாமே செய்யறது நமக்கு சகல செல்வத்தையும் கொடுக்கும். சூப்பர் மேம், தேங்க்யூ. ஏன்னா வித்தியாசமாக சொல்லியிருக்கீங்க. பங்குனி உத்திரம்னா ஏதோ சரி முருகனை போய் கும்பிட்டுட்டு வருவோன்னு தான் நினச்சிருப்பாங்க. பட் இவ்வளோ விஷயம் இருக்குன்றது நானும் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.
இதான் பங்குனி உத்திரமோட ஸ்பெஷல் என்னன்றது எங்கள் நித்யா மேம் வாயால் கேட்டுட்டீங்க. ஏன்னா இது சாதாரணமாக சொல்லுவாங்க, பட் இவங்க அழகாக அதுக்கு ஃபுல் விளக்கம். அது எதனால அன்னைக்கு தான் எத்தனை கல்யாணம், எவ்வளோ ஒரு பாத பூஜை, என்னென்ன பண்ணால் தரித்திரம் ஒழிஞ்சு ஐஸ்வர்யம் உள்ளே வர்றதுக்கும் குழந்தைங்களோட படிப்புக்கும் செல்வத்துக்கும் சூப்பராக சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ, என்ஜாய் பண்ணுங்கள். மேமோட நம்பர் இங்கே வீடியோவில் நம்பர் வரும், அதை எடுத்து மேம்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். எத்தனை மணிக்கு வராங்க, என்னைக்கு வராங்க, எல்லா அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் எங்கே இருந்தாலும் கவலை கிடையாது. எல்லா நாடு எந்த ஊருக்கு எங்கே வேணாலும் மெடிசன் வரும். அதை விட சீக்கிரமாக குணமாயிடுவீங்க. அதுதான் இங்கே எங்கள் மேமோட ஸ்பெஷலாக தான். வந்தால் சீக்கிரமாக குணமாகி பாய்ன்னு ஒரு எல்லா வியாதிக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. தேங்க்யூ.